வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிர் பிஞ்சு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். உயிரோடு இருந்து எதையும் புரட்டப் போவதில்லை. தனம் நிச்சயத்தை விட்டாள். தனமா, தனலட்சுமியா, தனஸ்ரீயா, எதுவோ ஒன்று. இல்லை, தமிழ் பேப்பர்ல கட்டம் கட்டி சின்னதா ஒரு நியூஸ் போட மாட்டாங்களா? என்னான்னு? இது மாதிரி துணை நடிகை தனஸ்ரீ தற்கொலைன்னு. ஆமா போ, சாவ போற நேரத்துல இந்த கன்றாவி ஆசையெல்லாம் வேறையாக்கும். தனம் கண்களையும் முகத்தையும் ஒரு சேர அழுந்த துடைத்து கொண்டு அந்த ஆஸ்பத்திரி படிக்கட்டில் உட்கார்ந்திருக்கிறாள். இந்த வெறுப்பும் விரக்தியும் ஒரே நாளில் வந்ததில்லை. என்றைக்கு இவளை சினிமாவுக்காக அவள் அம்மாவும் மாமாவுமாய் ஏகப்பட்ட தினசில் போட்டோ எடுத்தார்களோ அன்றையிலிருந்தே முளைத்து விட்டது. இப்பொழுது கூட நன்றாக நினைவிருக்கிறது. புகைப்படம் எடுத்த அன்றிரவு அம்மாவின் தோளில் தலை புதைத்து அழுதாள். என்னதானா, இப்ப என்ன நடந்துடுச்சுன்னு ஒப்பாரி வைக்கிற? அம்மா, எனக்கு சினிமா வேணாம். ஏண்டி? அந்த போட்டோ பிடிக்கிறவரும் கூட வந்த ஆளும் என்னை கண்ட இடத்துல தொடுறாங்க. அவங்களுக்குள்ள என்னை பத்தி ரகசியமா என்னென்னமோ பேசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. இவங்களை இப்படின்னா அங்க படம் பிடிக்கிற இடத்துல எப்படியெல்லாம் நடந்துக்குவாங்களோ, அதை விட செத்து விடுறது மேல். அம்மா இதற்கு உடனே பதில் சொல்லவில்லை. தனத்துக்கு இந்த அம்மாவின் மௌனம் நெருடியது. என்ன அம்மா இவ? தன் பொண்ணுகிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டான்னு தெரிஞ்சதும் ரோஷப்பட்டு சீறி எழுந்து போய் அவன் சட்டையை பிடிச்சு உலுக்க வேண்டாமோ? இதுல யோசிக்க என்ன இருக்கு? ஆனால் அம்மா மிக நிதானமாய் பதில் சொன்னாள். ஒரு பொம்பளைன்னு இருந்தா, அதுவும் பார்க்க செவப்பா பறிச்செடுத்த சீனி கிழங்கு மாதிரி இருந்தா ஆம்பளைங்க அப்படித்தான் நடந்துக்குவாங்க, கிண்டல் அடிப்பாங்க. இதெல்லாம் இல்லாம இருந்தா தான் கவலைப்படணும். என்னடா, நம்ம சரக்கு தான் சரியில்லையோன்னு அவள் மகளுக்கு நீளமாய் உபதேசித்தாள். எங்கேதான் கிண்டலும் சீண்டலும் இல்லை? விரலை மடக்கு என்றாள். மளிகை கடை முதலாளி கரிசனமாய் ஒரு அச்சு வெல்லத்தை எடுத்து அவள் உள்ளங்கையில் வைத்து அழுத்தலாம். அதையே போட்டோகிராஃபர் செய்தால் தப்பா என்று கேட்டாள். எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படி எல்லா ஆண்களுமே விபரீதமாய் நடந்து கொள்வதற்காக சந்தோஷப்பட வேண்டும் என்றாள். இதே தீவெட்டி தடியன்கள் கூட இருக்கும் வேறு பெண்களை திரும்பியாவது பார்க்கிறார்களா என்று விவாதித்தாள். இப்படி ஒரு மயக்கம் இந்த அசட்டு ஆண்களுக்கு இருக்கும் வரையில் சம்பாதிக்க முடிந்த அளவு சம்பாதித்து விடுவதுதான் நல்லது என்றாள். அன்றிரவு முழுக்க தொண்டையில் மீன் முள் சிக்கின மாதிரி தவித்து போய்விட்டாள் தனம். ஆனால் இந்த கட்டத்திலேயே அவள் மனம் முழுக்க கசந்து போய் விடாதபடி அடுத்தடுத்து கொஞ்சம் சந்தோஷ தூறல்களும் இல்லாமல் இல்லை. முதல் படத்தில் கதாநாயகியின் கல்லூரி சிநேகிதியாய் தலை காட்ட டான்ஸ் மாஸ்டரின் உதவி இளங்கோ இவளுடன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசினான். இவளது கண் அசைவுக்கு தவம் இருந்தான். தனலட்சுமி, இந்த கூட்டமே வேணாம், வா, நாம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போவோம். உழைச்சு சம்பாதிச்சு நான் உன்னை காப்பாத்துறேன். சொன்னபடி செய்தான். அவளை இழுத்து கொண்டு விசாகப்பட்டினத்துக்கு. தனம் கூசும் வெயிலில் கண்களை இடுக்கிக் கொண்டு அவன் வருகிறானா என்று பார்வையால் துழாவுகிறாள். இப்போது இவள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இவன் அன்றைக்கு இவளை விசாகப்பட்டினத்துக்கு இழுத்து கொண்டு ஓடிய இளங்கோ இல்லை. அவனுக்கும் இவனுக்கும் இடையில் பல கைகள் மாறிவிட்டாள் தனம். இளங்கோ நிசமாலுமே நல்லவன். பாவம், தட்டுல போட்ட சோறை தின்ன விடாம இழுத்துட்டு போய் நாயடி அடிச்சாங்க மாமாவோட ஆளுங்க. அவள் பெருமூச்செரிகிறாள். அன்றைக்கு தலைவிரி கோலமாய் அம்மா அழுது கொண்டு ஓடி வந்ததும் 16 வயசு பெண்ணை கடத்தி கொண்டு ஓடி வந்ததாக இளங்கோவின் மீது பழியை சுமத்தினதும். இது நடந்து 40 நாள் இருக்குமா? அப்பொழுதுதான் முதலாய் இந்த அரசு மருத்துவமனைக்கு அம்மாவுடன் வந்தாள் அவள். பரிசோதித்த லேடி டாக்டர் முகத்தை சுளுக்கி கொண்டே சொன்னார். ஏமா, சின்ன பொண்ணா இருக்கே, அதுக்குள்ள என்ன அவசரம்? எல்லாம் என் தலை எழுத்து டாக்டர்மா. இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கு.
நிச்சயதார்த்தம் வர வெள்ளிக்கிழமை. இப்ப போய் இப்படி. நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு வச்சு ஒரு பொண்ணோட எதிர்காலத்துக்கு வழி செய்யணும். தனத்தின் தாய் ஆஸ்கார் அவார்டு வாங்குகிற அளவுக்கு நடித்தாள். ஆனால் டாக்டர் அம்மாவுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் பழக்கம் போல. முகத்தை கடுப்பாக்கி கொண்டு தனத்தை உள்ளே வந்து படுக்க சொன்னாள். இந்த சம்பவம் பற்றி தனம் எப்பொழுது அழுது புலம்பினாலும் பெற்றவள் தயாராக ஒரு பதிலை வைத்திருந்தாள். ஏண்டி, 16 வயசுக்குள்ள ஒரு புள்ளையையும் பெத்து வச்சுட்டு என்ன செய்வ? எவன் சேர்ந்துவான்? உனக்கு அவன் மேல அத்தனை பிடித்தம்னா முதல்ல வர்ற சான்ஸை எல்லாம் தட்டாம நடி, நிறைய சம்பாதி. 25 வயசுக்கு மேல எவன் கூட வேணும்னாலும் ஓடு, பிள்ளைய பெத்துக்க. இப்ப கூடாது. பெத்த வயிறெறிய நீ ஓடின, என் சாபம் உன்னை விடாது. 25 வயசுக்குள் மகளை ஒரு கதாநாயகியாக்கி பார்த்து விடுவது என்று அம்மாக்காரி கோட்டை கட்ட இளங்கோவையே மனசுக்குள் வைத்து கொண்டிருந்த தனத்திடம் கதாநாயகி வாய்ப்பு கிடைப்பதற்காக இந்த ஒரே ஒரு தடவை அட்ஜஸ்ட் செய்து கொள் என்று அம்மா பிழிய பிழிய அழுது கொண்டே ஒரு 50 வயசுக்காரனை காட்டிய போது அவள் திணற, அந்த நிமிஷம் கூட உயிரை விட்டு விடலாமா என்கிற விரக்தி மனசுக்குள் தழும்பியது. என்னவோ தட்டி போய்விட்டது. அதற்கப்புறம் நிறைய விஷயங்களுக்கு அவள் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும்படியாகிவிட்டது. வீட்டு வாடகை, புடவை வாங்க, டெலிபோன் பில் கட்ட, இப்படி பல விதமாய் விஸ்வரூபம் எடுக்கும் எல்லா பண பிரச்சனைகளுக்கும் அட்ஜஸ்ட் செய்து கொண்டே போய் திரும்பி பார்ப்பதற்குள் 25 என்ன 30ஐயே தாண்டிவிட்டது. அது என்ன ரங்கசாமி, நம்ம வீட்டுல சாப்பிட்ற, படுக்கிற, படத்துக்கு புதுமுகம் வேணும்னா மட்டும் வேற யார் யாரையோ கொண்டு போய் நிறுத்துறையாமே, நம்ம தனுஸ்ரீக்கு என்ன குறைச்சலு? இப்படி பழைய மிதப்பில் துணை நடிகைகளை ஏற்பாடு செய்யும் கான்ட்ராக்டரை தனத்தின் தாய் கேட்க அவன் காவி பல் தெரிய சிரித்து கொண்டே சொன்னான். இன்னும் அந்த ஆசைய நீ விடலையா? உன் மக என்ன குமரியா? அவ கண்ணை சுத்தி பாத்தியா? டொக்கு விழ ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கிற 14 வயசு பொண்ணுங்களைத்தான் கதாநாயகியாக்க விரும்புறாங்க. ஏதோ இந்த மட்டும் கிடைச்ச சான்ஸை விடாம நடிச்சுட்டு கொடுக்கற காசை வாங்கிட்டு போக சொல்லுவியா? அதை விட்டுட்டு. பெற்றவளுக்கு அன்றைக்குத்தான் தன் மகளின் நிலைமை புரிந்தது போல அதிர்ச்சியில் படுத்தவள்தான் அப்புறம் எழுந்திருக்கவே இல்லை. அம்மா போன பின் சினிமாவுக்கு அவள் முழுக்கு போட்டு விட்டாலும் அதற்காக யாரும் அவளுக்காக ஒரு புது வாழ்க்கையை சிருஷ்டித்து தரவில்லை. ரயில் பயணிகள் ஆங்காங்கு ஸ்டேஷனில் இளைப்பாறுவது போல இவளிடம் பலரும் இளைப்பாறி விட்டுத்தான் போனார்கள். எத்தனை பேர், யாருக்கு அப்புறம் யார், இந்த விவரம் எல்லாம் கூட மறந்தே போயிற்று அவளுக்கு. எந்த வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லை, எந்த இருப்பிடமும் சொந்தமில்லை. 26 30 வரையில் ரங்கசாமி நிறைய குடிப்பான். ஆனால் அடித்து தகராறு எதுவும் செய்ய மாட்டான். தனத்துக்கு அவன் மூலம் ஒரு முறை குழந்தை வயிற்றில் உதைத்தது. இதை அவனிடம் சொன்னபோது என்னமோ ஈ விழுந்த காஃபியை கொட்டிவிடு என்பது போல சுலபமாய் சொல்லிவிட்டான். கலைச்சிடு. ஏன் ரங்கசாமி, எனக்கு இன்னும் ஒண்ணு. இந்தா, இந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட வேணாம். ஏற்கனவே வீட்டுல 4 இருக்கு. இப்ப இது வேறன்னா, இதுக்கு பால், மருந்து, படிப்பு, சோறுன்னு நான் அலையணும். வேணாம், நானே பாத்துக்கிறேனே. அதெல்லாம் இப்ப அப்படித்தான் சொல்லுவேன். அப்பால என் கழுத்தை அறுப்ப. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல உன் இஷ்டம். ஆனா ஒண்ணு, நாளையிலிருந்து என்னை எதிர்பார்க்காத. இப்படி அவன் சொன்னபோது அவமானப்பட்டு கூனி குறுகி அவள் நின்றது. ஆனால் நாளடைவில் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு முகமாக சந்தித்த போது ரங்கசாமி எவ்வளவோ பரவாயில்லை என்று ஆகிவிட்டது அவளுக்கு. அப்புறம் ஒரு கட்டிட கான்ட்ராக்டரின் சின்ன வீடாய் கொஞ்ச நாள் எடுத்த எடுப்பிலேயே அவர் சொல்லிவிட்டார், குழந்தை வேணாம் தானோ, ஆப்ரேஷன் பண்ணிக்க. ஏன்? ஏற்கனவே பிள்ளை குட்டிங்களை தவிக்க விட்டுட்டு நான் உன்னோடையே தங்கிடுவேணும்னு என் பெண்டாட்டிக்கு பயம். உனக்குன்னு வேற. அப்ப நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கங்க. அவள் இந்த வார்த்தையை சொன்னதற்காக கட்டிடம் 2 நாளைக்கு முகத்தை தூக்கி வைத்து கொண்டது. சுவரை பார்த்து திரும்பி படுத்தது. 3வது பிறந்த உடனே இதே மாதிரி நான் என் பெண்டாட்டி கிட்ட சொன்னேன், நமக்கு போதுமா ஆப்ரேஷன் பண்ணிக்கன்னு.
ஏன் எதுக்கு? நீங்க செஞ்சுக்க வேண்டியதானேன்னு ஒரு வார்த்தை பேசலையே அவ. சரிதாங்கன்னு செஞ்சுகிட்டா. அவ உத்தமி, அவ பத்தினி. தனத்துக்கு பொறுக்கவில்லை. இந்தாங்க, சும்மா வாய ஓட்டாதீங்க. நீங்க சொன்னத அவங்க தட்டாம கேட்டாங்கன்னா அந்த அம்மா கழுத்துல நீங்க 3 முடிச்சு போட்டிருக்கீங்க. முடிச்சுக்கு ஒரு பிள்ளை வீதம் 3 பிள்ளையையும் கொடுத்திருக்கீங்க. இன்னும் உங்க சொத்து சுகம் எல்லாத்தையும் கொடுத்திருக்கீங்க. இது எல்லாம் போகட்டும். ஒரு கல்யாணமோ விழாவோ பெண்டாட்டின்னு ஒரு கௌரவம் கொடுத்து அவங்கள தானே அழைச்சிட்டு போறீங்க. என்னை வாழைத்தாரை இலை சுத்தி மூடி வைக்கிற மாதிரி பதுக்கித்தானே வைக்கிறீங்க. அவளது பேச்சில் கட்டிடம் திகைத்து போயிற்று. என்ன தோன்றியதோ கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டது. 10 நாளைக்கு ஒரு தரம், ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து பின் வராமலேயே நின்றுவிட்டது. கார் டிரைவரிடம் ஓரிரு முறை பணம் கொடுத்து பின் அதையும் மறந்தாற் போல நிறுத்தி. அப்பொழுது கூட தன்னந்தனிமையில் கதறி அழுதாள் அவள். கட்டிடம் பார்த்து வாடகைக்கு அமர்த்தி கொடுத்த வீடு. இங்கே பிராணனை விட்டால் அனாவசியமாய் அந்த மனிதருக்குத்தான் பிரச்சனை என்று அந்த வீட்டை காலி செய்து டொம்பிக்குப்பத்தில் ஒரு வீடு பார்த்து வந்து தங்கினாள். நடுவே ஒரு தடவை சினிமா விட்டு வரும்போது கட்டிடம் தன் பெண்டாட்டி குழந்தைகளுடன் எதிர்பட்டது. இவளை கண்டதும் பதறி முகம் சிறுத்து நடையை வேகமாக்கி. தனத்துக்கு மனிதர்களை பழகிவிட்டது. இரவெல்லாம் கட்டின மனைவியை விடவும் மேலாக நினைத்து தன் துக்கங்களை வாய்விட்டு சொல்லி அழும் மனிதர்கள் காலையில் அந்நியர்களாகி விடுகிற விந்தையை கண்டும் காணாதிருக்க பழகி கொண்டாள். உயிர் வாழ என்று தனிப்பட்ட முறையில் எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை. தூகில் தொங்கியோ எதையோ தின்றோ மரணிப்பதை விட தன் தேவைகளை சுருக்கி வயிற்றை சுருக்கி வாழ்நாளை சுருக்க பார்த்தாள். அதன் விளைவுதான் இப்போதைய ஆஸ்பத்திரி வாசம். நல்லது எதையுமே காணாத உடம்பு இருமி இருமி இளைத்து. சமீப காலமாய் அவள் ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரனின் அந்த புறத்தில் இருக்கிறாள். பெண்டாட்டி இருந்தாலும் அவள் பெரிய வாயாடியாக இருப்பதால் அவன் இவளை சேர்த்து கொண்டான். வெண்ணி தண்ணி வைத்து மேலுக்கு ஊற்றுவதும் காசு கொடுத்தால் புழுங்கல் அரிசி சோறும் கருவாட்டு குழம்பும் ஆக்கி வைக்கவும் அன்றாடம் அவன் தொழிலில் நடத்திய வீர தீர பிரதாபங்களை கேட்பதற்கும் அடித்தால் அழவும் அவன் அழுதால் அணைக்கவும் ஒருத்தி வேண்டியிருந்தது. இவள் சுலபமாய் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்தி போனாள். எப்படியும் சாகப் போகிறோம், நடுத்தெருவில் பிளாட்பாரத்தில் சாகாமல் ஒரு கூரையின் கீழ் நம் கதை முடியட்டுமே. அப்படித்தான் நினைத்தாள் தனம். ஆனால் சக்தியே இல்லாத காற்றடித்தால் பறந்துவிடக்கூடிய சரீரத்திலிருந்து உயிர் அவ்வளவு சீக்கிரம் பிரிவேனா என்கிறதே. அன்று இருமி இரத்தமாய் தொப்பி நினைவு நீச்சின்றி கிடந்தவளை ரிக்ஷா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தது. இலவச சிகிச்சைதானே. ரொட்டியும் பாலும் பகலில் சாம்பார் சோறும் 10 நாள் மக்கணையாய் ரிக்ஷா தானும் தின்று தன் முதல் தார பிள்ளைகளுக்கும் ஓடி ஓடி கொண்டு போய் கொடுத்தது. என்னப்பா உன் பொஞ்சாதியா இது? ஆமாங்க. இல்லைங்க, நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்பவும் முடியாம கிடந்தாங்க. இவங்கள சேர்ந்தவங்க யாரும் இல்லையா? இல்லைங்க. ஏங்க? இந்த அம்மாவுக்கு காச நோய்ப்பா, ரொம்பவும் மோசமா இருக்கு. மருந்து மாத்திரை மட்டும் இல்லாம நல்ல ஆகாரமும் சாப்பிடணும். மருந்தெல்லாம் இங்க ஆஸ்பத்திரியில இலவசமா கிடைக்கும். முட்டை பால் இதெல்லாம் விடாம சாப்பிடணுமே, முடியுமா? அது ரொம்ப இல்லாதப்பட்டவங்க. நான் இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஏதோ பாவ புண்ணியத்துக்கு இங்க கொண்டாந்தேன். ரிக்ஷா டாக்டரிடம் பேசும்போது தனத்துக்கு கண்களை திறந்து பார்க்க முடியாவிட்டாலும் நினைப்பு இருந்தது, உணர்வு இருந்தது. அந்த கணத்திலேயே உதறிக்கொண்டு எழுந்து, எனக்கு மருந்து வேண்டாம், மண்ணும் வேண்டாம், என்னை விடுங்க, இப்படியே சாகற என்ற பலங்கொண்ட மட்டும் கத்த வேண்டும் போல இருந்தது. முடியவில்லை. கொஞ்சம் நினைவு வந்து பார்த்தபோது ரிக்ஷா புதிதாக வந்த ரொட்டியையும் பாலையையும் மூட்டை கட்டி கொண்டிருந்தது. இந்தாம, உனக்கு ஒண்ணுமில்லையாமா, நாளைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம்னு டாக்டர் ஐயா சொல்லிட்டாரு. நீ நிம்மதியா தூங்கு, நான் காலையில வர்றேன். அவள் புன்னகைத்து தலையசைத்தாள். தோ அவன் போனதும் மெல்ல எழுந்து ஆஸ்பத்திரியை விட்டு வெளியேறி படிக்கட்டில் உட்கார்ந்து இன்னும் 1-2 நாளில் கதை முடியுமா, இல்லை நாமே முடித்து கொள்வது நல்லதா என்று மனதுக்குள் சீட்டு குலுக்கி பார்க்கிறாள்.
எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் இனி வாழ்வதில் அர்த்தம் இல்லை என்றுதான் தோன்றுகிறது. இன்னும் 2 நாள் இல்ல 3 நாள் ஆஸ்பத்திரி படுக்கையிலேயே கிடந்துடலாமா? இத்தனைக்கும் நடுவில் நாளை ரிக்ஷா வருமோ என்கிற கேள்வி எசமானரை கண்டதும் வாலாட்டும் நாய்க்குட்டி போல உள் மனசில். அவன் ஏன் வர்றா? வந்தா பணத்தை வாங்கிக்கணும், பெண்டாட்டிக்கு பதில் சொல்லணும். சீ! அவள் காலருகில் கிடந்த சிறு கல்லை தூக்கி சற்று தொலைவில் ஆஸ்பத்திரி கழிவுகளை மொய்க்கும் காக்கை கூட்டத்தை பார்த்து விட்டெறிய, கா கா குவா குவா! அவள் பசபசக்கும் கண்களை சிரமப்பட்டு விரித்து பார்க்கிறாள். இது என்ன? நிணமும் சீழும் சிவப்பில் நனைந்த பஞ்சு குவியலும் அறுத்தெறிந்த தொப்புள் கொடிகளும் டிஃபன் கட்டி வந்த புரச இலைகளும் உபயோகித்த மருந்து குப்பிகளும் பூஞ்ச காளான் பிடித்த ரொட்டி துண்டுகளும் அழுகிய சாத்து குடிகளும் நிறைந்திருந்த குப்பை குழியில் ஒரு குழந்தை, உயிருள்ள குழந்தை பிறந்து சில மணித்துளிகளே ஆன பிரம்மம் சரியாய் கழுவப்படாமல் துண்டிக்கப்பட்ட தொப்புள் கொடியை காக்கைகள் கொத்த அந்த கடைசி நிமிஷத்திலும் வாழ வேண்டி குரல் கொடுக்கும் பச்சை மண். ஐயோ! அவள் தன்னை மறந்து ஓடிப்போய் தூக்குகிறாள், மார்புடன் அணைக்கிறாள். புடவை தலைப்பால் தளிர் மேனியில் அப்பி கிடந்த அசுத்தத்தை துடைக்கிறாள். விழி மலர்த்தி உதடு நடுங்க அவள் நெஞ்சில் முகம் தேய்த்து தனது நிராதரவான நிலையை எடுத்து சொல்வது போல குழந்தை தேம்பி அழ, தங்களது ஆகாரத்தை தட்டி பறித்த எதிரியை பார்த்து ஆக்ரோஷமாய் காக்கைகள் கத்த, கா 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 குவா குவா! குழந்தையும் கையுமாய் நிற்கும் அவளை பார்த்து ஆஸ்பத்திரி ஆயா ஒருத்தி அதட்டுகிறாள். டா, நீயே கீழே விழுந்துடுவ போல இருக்க, அந்த சனிய வேற என்னத்துக்கு? உசிர் இருக்காயா? இருந்தாப்புல ஆச்சா பொட்ட, பத்தாக்குறைக்கு கால் வேற சூப்ப காலா போச்சு. இருக்கிறத விட சாவலாம்னு அப்பங்காரனே சொல்லிட்டான். கீழே போடாத. அப்பந்தானே சொன்னா, ஆத்தா சொல்லலையே. ஆத்தா சொல்ல மாட்டா, அவளுக்கு தாலி கட்டின புருஷன் சொல்றதுதான் முக்கியம். 3 முடிச்சு போட்டிருக்கான்ல. இந்தா, நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீ குழந்தை எடுத்துக்கிட்டு நடந்தா என்ன அர்த்தம்? எனக்கு 3 முடிச்சு கட்டினவன் எவனும் இல்லைன்னு அர்த்தம். ஆயா, ஆமா, சாயந்தரம் ரொட்டியும் பாலும் எப்ப வரும்? இன்னும் 1/2 மணி நேரத்துல. எதுக்கு கேக்குற? ஒண்ணுமில்ல, ரொட்டி எனக்கு, பாலு இதுக்கு. அவள் எடுத்து வைத்த அடியில் உயிர் வாழும் ஆசை வலுவாய் கம்பீரமாய். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.